ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் தமிழ் ஸ்டார். நம்ம வைப்பர் ரேண்டி ஆர்டன் இந்த சம்மர் ஸ்லாம் 2025 வந்து மேட்ச் வந்து பண்ண போறாரு. அதாவது ஒரு டாக் டீம் மேட்ச்ல தான் நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து பங்கேற்கிறாரு. நம்ம ரேண்டி ஆர்டனும் ஜெல்லி ரோலும் சேர்ந்து ஒரு டாக் டீமா ட்ரூ மேக்னடையர் அண்ட் லோகன் பால் அந்த ஒரு டீம் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பங்கேற்க போறாங்க. இந்த சம்மர் ஸ்லாம் 2025 பங்கேற்கிறது மூலமா மேட்ச் பண்றது மூலமா நம்ம வைப்பர் ரேண்டி ஆர்டன் நம்ம அண்டர்டேக்கரோட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண போறாரு. ஆமாங்க, அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் 16 சம்மர் ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பங்கெடுத்து இருக்காரு. அதே மாதிரி நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா 16 சம்மர் ஸ்லாம் பங்கெடுத்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. ஆனால் இந்த சம்மர் ஸ்லாம் 2025 இந்த ஒரு டாக் டீம் மேட்ச்சில் பங்கெடுக்கிறது மூலமாக நம்ம ரேண்டி ஆர்டன் 17வது சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பண்ண போகிறாரு அவரோட கரியரில். முதல்ல நம்ம ரேண்டி ஆர்டனோட சம்மர் ஸ்லாம் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2003 வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுவரையும் சம்மர் ஸ்லாமில் மொத்தம் 16 டைம் பங்கெடுத்துட்டு 8 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காரு, 8 மேட்ச்சில் தோற்று போயிருக்காராம். அடுத்ததாக ஜூலை 18 நடந்த டபிள்யூ ஸ்மாக் டவுன் வியூவர்ஷிப் போன வாரத்தோட நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கான். முக்கியமாக சொல்ல போனால் நம்ம ஜான் சீனா கோடி ரோட்ஸோட கான்ட்ராக்ட் சைனிங் செக்மெண்ட் சம்மர் ஸ்லாம் மேட்சுக்கு அந்த செக்மெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டபிள்யூ ஸ்மாக் டவுனோட ஜூலை 18 வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா 1.546 மில்லியன் வியூவர்ஷிப்பாக பதிவாயிருக்கான். அடுத்த நம்ம ரெஸ்லிங் லெஜண்டான ஹல்கானோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக தான் நெக் சர்ஜரி வந்து நடந்திருக்கு. அதுலேருந்து ஸ்லோவாக ரெக்கவரி ஆகி வந்திருந்தாலுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பெட்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்களாம் மிட் நைட்டில். ஆனால் இருந்தாலும் சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருந்தாலும் இப்போதைக்கு ஹல்காகனால பேச முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவரோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே லைட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்திருந்தாலும் அவரால் பேச முடியாது இப்போதைக்குன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு டபிள்யூ மண்டே நைட்ரால ரோமன் ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலின்ஸோட ஃபேக்ஷன் பாலேமனோட ஆஃபரை வந்து மறுத்துட்டு நம்ம பிரான் பேக்கரையும் பிரான்சன் ரீடையும் தனியால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்பர்ஸ் கேமில் நம்ம பிரான் பேக்கரும் பிரான்சன் ரீட் ரோமனை அட்டாக் பண்ண அங்கே வர ஜெய் யூஸோ அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பியர் போட்டு ரோமன் ரீன்ஸும் ஜெய் யூஸோவும் ஸ்டாண்டிங் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சே சொல்லலாம், ஆல்ரெடி போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம் இது ஒரு டாக் டீம் மேட்சாக தான் சம்மர் ஸ்லாம்க்கு வந்து வரப்போது. அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஜெய் யூஸோ அண்ட் ரோமன் ரீன்ஸ் பிரான்சன் ரீட் பிரான் பேக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போவே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோமன் ரீன்ஸ் கிட்ட செத் ரோலின்ஸோட இன்ஜுரியை பற்றி கேட்டதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து இன்ஜுரி ஏற்படக்கூடாது தான் நான் வந்து விரும்புவேன், செத் ரோலின்ஸாக இருந்தாலும் சரி. ஆனால் செத் ரோலின்ஸை பொறுத்த வரையும் கண்டிப்பாக செத் வந்து இங்கே இருந்திருந்தா நானே வந்து அவனை வந்து அடிச்சிருப்பேன். என் கையில் மட்டும்தான் அவனுக்கு அடி விழணும், என் கையில் மட்டும்தான் அடி வாங்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் அட்டாக்கை பண்ணியிருப்பாரு. அடுத்து நம்ம சிஎம் பங்கோ குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இன்னைக்கு நடந்த ஃபேஸ் ஆஃப்ல ஒரு சம்மர் ஸ்லாம் மேட்சோட ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லீக் ஆகிருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசுகிறாங்க. அதாவது நம்ம சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை வந்து டிஃபீட் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து போயிருந்தாலும் நம்ம செத் ரோலின்ஸோட இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய விஷயத்தை வந்து ப்ளே பண்ண போதுன்னு சொல்லிட்டு நம்புறாங்களாம். ஏன்னா இந்த சம்மர் ஸ்லாம் 2025 குந்தர் விசஸ் சிஎம் பங்கோட மேட்சோட எண்டிங்கில் சர்ப்ரைஸாக செத் ரோலின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு அவரோட மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி அதாவது அந்த டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆகலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்றுற மாதிரி இன்ஜுரி வந்து ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்பணுன்ற மாதிரியே செத் ரோலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலில் அந்த பிரேஸ் நக்கல் எல்லாம் போட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து வாக்கிங் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. டபிள்யூ செத் ரோலின்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆகிடுக்கு, அவர் இப்போதைக்கு வரமாட்டான்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்ப வைக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் நம்ம டபிள்யூட ஒர்க்குன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா சம்மர் ஸ்லாமில் நம்ம செத் ரோலின்ஸ் ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் வந்து கொடுத்தா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத மொமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம செத் ரோலின்ஸோட இன்ஜுரி உண்மையா இல்லை டபிள்யூட ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க.